சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேத்து பேசின பேச்சு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜகவுக்கு நாங்க கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். நாங்க என்ன கேனையா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அப்படிதான் அவர் பேசியிருக்காரு. அதை அப்படிதான் எடுத்துக்கணும். நான் என்ன கேட்குறேன், இந்த அசிங்கம் பாஜகவுக்கு தேவையா? இல்லை உங்களுக்கு தைரியமா இதை எதிர்கொண்டு பதிலடி கொடுக்கறதுக்கு உங்களால் முடியுமா? அண்ணாமலை என்கின்ற ஒரு மனிதர் அவர் எப்படி செயல்பட்டார், எப்படி கொண்டு போனார்? பாஜக என்கின்ற ஒரு கட்சி அடுத்த கட்சை தின்னு அப்படி அழிச்சுதான்டா அந்த கட்சி வளருங்கிற ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு பேர் பாஜக இருக்கா இல்லையா? இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அப்படி மானங்கெட்டு போக வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுதான் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவை எப்படி செயல்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியும். நான் பெருசாலாம் வந்து இதுல விவாதிக்க வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்ணா திமுகவை நம்ப முடியுமா? ஆனா அண்ணாமலை என்கின்ற ஒரு தலைவர் இப்படி மானங்கெட்டு ஈனம் கெட்டு போயிட வேண்டாம், அப்படி என்னுடைய தொண்டர்கள், அதாவது குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் வந்து போயிட வேண்டாம்னு சொல்லி தெளிவான ஒரு முடிவு எடுத்து, அதாவது எப்படி தொண்டர்கள் முதற்கொண்டு நீங்க யார்கிட்டமும் அசிங்கப்படுத்தி நிற்கின்ற கூடாது, நம்ம ஒரு சுயமரியாதைங்கிற ஒரு வார்த்தை இந்த திமுக அடிக்கடி பேசிட்டு இருக்கா, அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது பேசுனா சும்மா வெற்று வாய் தான், சும்மா பேசுறது தான். அதை நிலைநிறுத்தியவர் வந்து திரு அண்ணாமலை தான். நான் இந்த கடந்த ஆண்டுகளில் சொல்ல வரேன். அப்படிதான் அதை பார்க்கணும். அவர் சொன்னாரா சொல்லலையா? சரி, நீங்க அவர் போக்கில் ஸ்டாண்டர்ட்ல விட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் விடலை. இன்னைக்கு இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இது அப்படிதான் பார்க்கணும். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முக்கியமான ஒரு கட்சி வரப்போகுது, ஒரு பிரம்மாண்ட கட்சி. அது என்ன பிரம்மாண்ட கட்சி? அது என்ன பிரம்மாண்ட கட்சிங்க? ஒரு பக்கம் பாஜக வந்து விஜய் கட்சியை விமர்சிக்கிறதே கிடையாது. விஜய் வந்து பாஜக விமர்சிச்சாலும் தற்போதைய பாஜக விஜய் விமர்சிக்கிறது கிடையாது. இதை தொண்டை ஏத்துப்பானா? நீங்க இப்படி அடிபணிஞ்சு போறதா இல்ல முட்டு கொடுத்து போறதா? கொள்கை ரீதியா தெளிவா இருங்க. நான் RSS தான், நான் இந்துத்துவா தான், நான் இப்படிதான் இருப்பேன்னா அதுல ஏன் ஸ்டாண்டர்டா நிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன். இப்படி நீங்க மாறி மாறி பேசுறதுனால உங்களுக்கு என்ன பயனு? நீங்க பேசி ஓட்டு எடுக்கிற அந்த 4 MLA 5 MLA, அப்போ உங்களை எம்எல்ஏவா நீங்க தக்க வச்சுக்கிறது மட்டும்தான் வேலை பார்க்குறீங்க. அதுக்கு நீங்க அதிமுக போயிடலாம? தாராளமா போங்க, உங்களை அப்படியே எடுத்துப்பாங்க. அதிமுக போய் சேர்ந்துக்கோங்க. இந்த நிலைப்பாட்டில் நீங்க ஏன் உறுதியாக இருக்க மாட்டீங்க? இது லைஃப் லாங்ல அடுத்து வந்து செட் ஆகுமா, அது சர்வே ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இப்படி இருந்ததுன்னா இந்த கட்சி வந்து வளராது. அண்ணாமலை அவர்கள் இதை நேர்த்தியை புரிஞ்சு கொண்டு தான் தெளிவாக அவர் ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு முடிவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இதுக்கு பதிலளிக்கும் விதமாக திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்கள் எந்த கட்சியை ஏமாற்ற மாட்டோம், எங்களுக்கும் மரியாதை, நாங்களும் யாரையும் வந்து எதுக்கும் நாங்கள் அடிபணிஞ்சு போக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நயினார் பதில் சொல்லுவாரா? இல்லை அண்ணாமலை அவர்கள் பேசி தவறுன்னு சொல்ல முடியுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க. நான் ஒன்றும் சொல்ல, கூட்டணி வச்சுட்டீங்க, சரி என்னமும் பண்ணிட்டு போங்க. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசணும்? அப்போ நீங்க பாஜக எச்சரிக்கையா இருக்கணும். இதுல தற்போதைய பாஜக எச்சரிக்கையா இருக்கணும். அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னதும் பாஜக கட்சியை வளர்க்கறதுக்கு மட்டும் இப்ப இடையில போய் அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டுக்கிட வேண்டியது. நீங்க போய் கூட்டுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இந்த வார்த்தை பேசுறாரு, ஒரு அற்புத கட்சி, ஒரு அதிசய கட்சி வரப்போகுதுங்கிறாரு. அந்த அற்புத அதிசயம் உள்ள வரும்போது உங்களை கலட்டி விட மாட்டாரு என்ன நிச்சயம்? உங்களை கலட்டி விட மாட்டாரு என்ன நிச்சயம்? நீங்க அன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் உங்களுக்கு வேணும். அன்னைக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தேடுவீங்க. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு தொண்டனும் இன்னைக்கும் வந்து நான் வெளிப்படையா சொல்றேன், பெரும்பான்மை இந்துக்கள் நீங்களே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலனா இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இப்படிதான் சொல்லணும். அந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள், அதான் அவர் பின்னாடி தான் கூட்டம் போகும், அவர் பின்னாடி தான் நிற்கும். நீங்க வந்து நார்மலான அரசியல், மைல்டான அரசியல்னா போங்க, உங்களை யாரும் வேண்டாங்கல. ஆனா பாஜக வளராது, கடைசி வரைக்கும் வளராது. முதல்ல இந்த கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி வந்து வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில். அழுத்த நிறுத்தமா சொல்றது திமுக, ரெண்டாவது சொல்றது அதிமுக. அப்போ பாஜக இருக்கு, அடுத்த கூட்டணிக்கு அதிமுகவுடன் வரக்கூடிய கட்சி இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அண்ணாமலை அவர்கள் கூட்டணி ஆட்சி மலரும், எல்லோருக்கும் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னவர் திரு அண்ணாமலை அவர்கள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லுவாரா? சரி, அவருக்கு ஆசை இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி எதுக்கு நீங்க வர மாட்டீங்க? இது எதுக்கு சமம்னா, உங்களுக்கு அதாவது எப்படின்னா, ஒரு 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 தலித்து, அதாவது திரு திருமாவளவன் அவர்கள் வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்து திமுக, ஆனாலும் அவர் அதோட இருக்கிறார் சொல்லி நீங்க அதிமுக பிரச்சாரம் பண்றீங்களே, நீங்க மொத்த கூட்டணியை அசிங்கப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி என்ன விட்டு கொடுத்து பெற முடியாது? மக்கள் யாரும் கேட்கறாங்களா? நான் கேட்கிறேன். மக்கள் வந்து இல்ல கூட்டணி ஆட்சிலாம் வந்து வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் கொடுக்க கூடாது. யார் சொல்ற? நீங்க யாரோட வசதிக்குன்னு இந்த வார்த்தையை வந்து நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் என் தலைமையில் முதலமைச்சர், ஓகே இருந்துட்டு போங்க, கூட்டணி ஆட்சிக்கு ஏன் நீங்க அதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறேன். அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க உழைக்கணும், நாங்க உழைச்சு கொட்டணும், அந்த ஓட்டுல பிஜேபி வரணும்,
அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், இது உங்களுடைய ஆதங்கம். அது இப்போதைய எலெக்ஷனில் வருமா, அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் ஓகே, ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா கூட ஒரு 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 தெளிவான முடிவில் இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படி எடுத்து நின்னாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் அப்படியா, ஓகே, அப்போ அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவான ஒரு முடிவு. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லி பேசிட்டு வாய்ப்பே இல்லை, நான் தலைவராக இருக்க வரைக்கும் நான் அப்படி போய் நான் என் பாரதிய ஜனதா தொண்டர்களையும் சரி அப்படியே அடமானம் வைக்க மானங்கட்டு போக நான் விரும்புகிறேன்னு தெளிவாக சொன்னார். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வருங்கிறது அவருக்கு தெரியும். அழகா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லணும். மொத்த கூட்டணி 17% 18% வாக்கை வந்து பெற்றுக் கொடுத்தாரு. இது வந்து அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி. எவ்வளோ அழகா நேர்த்தியாக கொண்டு போன திரு அண்ணாமலை அவர்கள் எங்க, இன்னைக்கு நீங்க எதுவும் பதில் சொல்லாத தற்போதைய பாஜக எங்க, நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி தெருவில் விட போது அதிமுக எங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அளவுக்கு கரிஸ்மேட்டிக் லீடரா? இல்ல, ஒத்துக்குங்க. இது ஏன் உங்களால ஒத்துக்க முடியல, இது எதுக்குன்னு எனக்கு புரியல. அவர் ஒரு நல்ல மனிதர், ஓகே, நல்லா செய்யணும்னு நினைக்கிறாரு, ஓகே, நான் யாரும் இல்லைங்களே. ஆனா உங்களை தலைவராக ஏத்துக்கவரா? இவர் தலவாய் சுந்தரத்தை வந்து கட்சியில இருந்து நீக்கிறாரு. நல்லா இதை நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தலவாய் சுந்தரத்தை கட்சியில இருந்து நீக்கிட்டு போங்கிறாரு. அவர் கொடுத்த பேட்டி. உங்களை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு தற்காலிகமா நீக்கிருக்காரா? நீக்கிட்டு போங்க இப்படி சொல்றாரு. அடுத்த நாளே கட்சியில சேர்த்துக்கிறாரு. இது அந்த அம்மையார் இருந்தா அப்படி நடக்குமா, இல்ல தலவாய் சுந்தரம் தான் அப்படி பேசுவாரா? அப்ப அதுதான் ஆளுமை. அது இல்ல ஒத்துக்கிட்டு போங்க, இல்ல அப்படி நீங்க முட்டு கொடுத்து இது பண்ணுவா நீங்க போங்க. இது அண்ணாமலை கணித்த கணிப்பு மிக சரியான கணிப்பு. இது வந்து இதை சொல்றதுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா பேசக்கூடாதுன்னு நினைக்கணும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கு, சரி அதிமுக கூட்டணி, சரி ஒன்றும் என்னமோ பண்ணுங்க, வெற்றி பெறுங்க பாப்புங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது இது போன்ற கருத்துக்கள்லாம் ஏன் சொல்றீங்க? அன்வர் ராஜா விலகி பேருவார்னு இவர் சொன்னாராம், முன்கூட்டி அடுத்த பிள்ளைகிட்ட மாத்துறாங்க. இது ஒரு கருத்து வழி இப்போ பேசிட்டு பரவலா பேசப்பட்டு அன்வர் ராஜா திமுக போற மாதிரி இருக்கு. அப்போ உடனே இவர் இந்த வார்த்தையை விடுதாரு. இது தலைவருக்கான அழகா நான் கேட்கிறேன். இது அதாவது அன்வர் ராஜா திமுக இணைய போறாராம். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல நேற்று சொல்றாரு, நாங்க வந்து பாஜக வந்து ஆட்சியிலும் பங்கு அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் நாங்க என்ன கேனையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது தலைவருக்கான அழகா? உங்களால ஒரு முடிவு தெளிவா எடுக்க முடியுதா? தோத்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை தோத்தாலும் பரவாயில்ல, என் சுயமரியாதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செயல்படுவேன், இப்படிதான் வழி நடத்துவேன் சொன்ன தலைவர் திரு அண்ணாமலை. நான் அவர் பக்கம் ஆதரவு இருக்குமா, உங்க பக்கம் இருக்குமா? நான் பாஜக சேர்ந்தவர்களே கேட்கிறேன். இது யார் நிலைப்பாடா எடுத்துப்பா? ஒரு தலைவர் வேணும். நீங்க ஒரு குற்றம் சொல்றீங்க, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, பண்ணதாவே இருக்கட்டுமே. கொள்கை ரீதியா உறுதியா நிக்கிறாருல்ல. இன்னைக்கு அரசியல் அதானே வேணும். எத்தனை வாய் இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்கள், எத்தனை வாய் எப்படிலாம் பேசி மாறிச்சு எல்லாத்துக்கும் தெரியுமே. அப்போ கொள்கை ரீதியா உறுதியா நிற்கக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதை ஒத்துக்கிட்டு போங்க. எனவே எச்சரிக்கையா இருக்கக்கூடிய கட்சி தற்போதைய பாஜக. எப்ப வேணுமானாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கலட்டி விட தயாராவார். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களை தேடுவீங்க. உங்களுக்கு அப்படின்னா மட்டும் திரு அண்ணாமலை அவர்கள் வேணும். சரி, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று இருந்து செயல்படுது என்றால், அது வெற்றி பெற்றாலும் சரி, இல்லை வெற்றி பெறணும், அதுக்கு வேலை பார்க்கணும், பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிற்குதுன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது எந்தவித மாற்றுக்கிறது இல்லை. வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் பல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.